ரீசெண்டாக ஒரு சர்வே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி டாம் ஹேங்க்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஆக்டர் அவர். இந்த ஃபாரஸ்ட் கம்பெனிலாம் நடிச்சிருப்பார் பாருங்க. அவர் வந்துட்டு நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஓட் போடுவீங்களா அப்படின்னு வந்து ஒரு 4-5 ஆக்டர்ஸோட ஃபோட்டோ வச்சு அவங்க கேட்டிருக்காங்க யூஎஸில். அப்போ கேட்டால் வந்து நிறைய பேர், அதாவது நியர்லி 90% ஆஃப் பீப்புள் வாண்டட் டு ஓட் ஃபார் டாம் ஹேங்க்ஸ். ஸோ எதுக்கு டாம் ஹேங்க்ஸ் ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரீசன் கேட்டிருக்காங்க. கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லவரா? எப்படி அவர் நல்லவர்? ஏன்னா அவர் எடுத்த அந்த ரோல், அவர் நடித்த அந்த ரோல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் நல்லவராக தான் இருப்பார். எங்கேயுமே வந்து ஒரு வில்லன் கேரக்டராக ஒரு 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 கன்னிங்கான பர்சனாக அவர் நடிச்சிருக்க மாட்டார். பட் உண்மையாகவே டாம் ஹேங்க்ஸ் வந்து நல்ல பர்சனா, அவர் உண்மையாகவே எலெக்ஷனில் நின்று அவர் வின் பண்ணுவாரானா, அவர் வின் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இதுதான் இப்போ விஜயும் பண்ணுறாரு. ஸோ பேசிக்கலி விஜய் வந்து ஒரு நல்லவராக இருக்கிறப்போ வந்து, அதாவது படத்தில் அந்த மாதிரி நடித்து அந்த மாதிரிலாம் பண்ணதில் மக்கள் வந்து அவங்கள பிளைண்டாக நம்புகிறாங்க. இந்த மாதிரி ஒரு உண்மையாகவே நல்லவராக இருப்பார்